அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தை கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தார். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமடனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore fear ye your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Second Corinthians chapter 9 verse 1 to 15. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனம் வரை. வசனம் 1. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம காரியத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. For as the teaching, the ministering to the saints, it is superfluous for me to write to you. வசனம் 2. உங்கள் மன விருப்பத்தையும் அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்றும் நான் மக்கெதோனியாவுடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரையே எழுப்பிவிட்ட உண்டு. For I know the forwardness of your the main, for which I boast of you to them of the Macedonia, that an Achaia wasn't ready years ago, and you are the heat and provoked very many. வசனம் 3. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடியே நீங்கள் ஆயத்தப்படுவீர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். Here have I sent the brethren lost your bursting of you soul and be in the win in this and believe that as I
you may be ready. வசனம் 4. மக்கதோனியர்கள் என்னுடன் கூட வந்து உங்களை ஆயத்தம் பண்ணுவார்களாக கண்டார். இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்றும் நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும். Lest helply if they of the Macedonians come with me and find unprepared we, that we say not, He shall be and has made in this some confident boasting. வசனம் 5. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது பொலோத்தேனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்படுகிறதாயிருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துவதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்பதாகவே அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காண்பட்டது. Therefore I to God it is necessary to exhort the brethren that they will go before unto you and make up the beforehand you bandy. Therefore he hands and notice before that some might be and ready as the matter of the bandy, and not as of the covenantness. வசனம் 6. பின்னும் நான் சொல்லுகிறதெல்லாம் என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். But this I say, he which and supernaturally shall and reap also supernaturally, and how which and shower beautifully shall reap also beautifully. வசனம் 7. அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். Every man according as he purposeth in this and not, so let him give, not ungrudgingly, whereof the necessity, for God loveth a cheerful giver. வசனம் 8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக கடவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெரும் கூறுகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். And God is able to make all grace and abundant toward and you, that he the always having all the sufficiency in all things many abound to the every good work. வசனம் 9. வரி விரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியே, as it is the right, and he had dispersed abroad, he had and given to this poor, this unrighteousness remaineth forever. வசனம் 10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார். How he that and minister see to this serve, both and ministers breads and forever food, and multiply here the seed and increased the fruits of your righteousness. வசனம் 11. தேவனுக்கு எங்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கும் ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாவீர்களாக, being the ignorant in the everything to all the beautifulness which and causeth to God use and break thanksgiving to God. வசனம் 12. இந்த தர்மசகமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதனாலே சம்பூரணம் உள்ளவதாயும் இருக்கும். For these administrations of this service not only suppleted the want of these saints, but is the abandon also may be
thanksgiving unto the God. வசனம் 13. அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் கீழ்ப்படிதலுடன் அறிக்கை இட்டு இருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கு மற்ற அனைவர்களுக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி will by this experiment of this administration they and glory God for you for further subjection unto the gospel of the Christ and for your the liberally distribution unto them and to the all man. வசனம் 14. உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறார்கள். And by the earnest prayer for you which I long after you for the exceeding grace of the God in you. வசனம் 15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். Thanks be unto God for this an unspeakable gift. Amish books. சுவரில் தொங்கும் பால் பிரித்தெடுக்கும் கருவி. ஈவி தலையசைத்து அதை நோக்கி நகர்ந்தாள். உண்மையில் இதில் பெரிதாக எதுவும் இல்லை, மேட்டி விளக்கினார். ஆன்டிசெப்டிக் கரைசலை பயன்படுத்தி அவற்றின் முளைக்காம்புகளை சுத்தம் செய்து பின்னர் பால் கறக்கும் குழாயை ஒவ்வொன்றிலும் வைத்து பால் பம்ப் செய்யுங்கள். ஆடுகள் எளிதில் சலித்துவிடும். பின்னர் அவை வெளியேற போராட வேண்டியிருக்கும் என்பதால் நீங்கள் கொஞ்சம் விரைவாக இருக்க வேண்டும். சரி, ஈவி கூறினார். அவளால் இதைச் செய்ய முடியும். பால் பிரித்தெடுக்கும் கருவி அவளால் எட்ட முடியாத அளவுக்கு உயரமாக தொங்கவிடப்பட்டது, ஆனால் அவள் உதவி கேட்கப் போவதில்லை. அவள் அதைச் சமாளித்து தானே அதை கண்டுபிடிப்பாள். அவளுடைய சொந்த பால் கறக்கும் பார்லரில் அவளே அதை அடையக்கூடிய உபகரணங்கள் அவளிடம் இருக்கும். பெரிய விஷயமில்லை. இப்போதைக்கு அவள் ஊன்றுகோல்களை சுவரில் கட்டிக்கொண்டு பால் கறக்கும் சாதனத்தை இழுத்தாள். எல்லா நேரங்களிலும் அது தன் தலையில் விழாமல் இருக்கவும், எப்படியாவது பின்னோக்கி விழாமல் இருக்கவும் அவள் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து கொண்டிருந்தாள். ஆடுகள் ஏற்கனவே பொறுமையிழந்து விட்டதால் அவசரப்பட முயற்சிக்கும் போது மேட்டி தன் பின்னால் நகர்வதை அவள் கேட்டாள். அவளுடைய சகோதரி அடுத்த ஆட்டின் மீது ஏறிக்கொண்டிருப்பது போல் உணர்ந்தாள். ஆனாலும் ஈவியால் உபகரணங்களை மீட்டெடுக்க கூட முடியவில்லை. அவளால் இதைச் செய்ய முடியும். தன்னை முடிந்தவரை உயரமாக உயர்த்துவது உதவவில்லை. இறுதியாக ஈவி தனது ஊன்றுகோல்களில் ஒன்றை பிடித்து அதை பயன்படுத்தி ஆட்டை தள்ளினாள். Powered milk extractor hanging on the wall. Evie nodded and moved toward it. There's really not much to it, Matty explained. Use the antiseptic solution to clean their teeth. Then slip the milking tube on each one and pump the milk. You have to be kind of quick though, because the goats get bored easily and then you'll have them fighting to get out. Right, Evie said. She could do this. The milk extractor was hung too high for her to reach, but she wasn't about to ask for assistance. She would work through it, figure it out on her own. In her own milking parlor. She would have the equipment where she could reach it herself. No biggie. For now, she braced her crutches against the wall and pulled on the milking device. All the while, she was doing her best to keep it from falling on her head and to somehow keep herself from falling backward, while simultaneously trying to hurry because the goats were already getting impatient. She heard Matty moving behind her and had the feeling that her sister was on to the next goat. Yet Evie hadn't even managed to retrieve the equipment. She could do this. Lifting herself up as tall as possible was no help. Finally, Evie grabbed one of her crutches and used it to push up hay.
பியானோ புக்ஸ். இசை எப்போதும் பிற்கால புனிதர்களின் வழிபாட்டில் ஒரு முக்கிய பகுதியாக இருந்து வருகிறது. இது ஊக்கமளிக்கிறது மற்றும் பலப்படுத்துகிறது, அழகையும் ஒற்றுமையையும் தருகிறது. மேலும் நற்செய்தியை பற்றிய உணர்வுகளின் தனித்துவமான வெளிப்பாட்டை அனுமதிக்கிறது. திருச்சபையின் பல உறுப்பினர்கள் இசையை படிக்கவும் பாடல்களை இயக்கவும் விசைப்பலகை இசைக்கருவியை வாசிக்கவும் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். தொடக்க இசை பாடத்தின் குறிக்கோள் இந்த திறன்களை வளர்த்து கொள்ள உதவுவதாகும். நீங்கள் அவ்வாறு செய்யும்போது நீங்கள் முன்னேறி வருவதை உணருவீர்கள், உங்கள் வாழ்க்கை மேம்படும், மேலும் நீங்கள் பிற திறன்களில் சேவை செய்ய முடியும். தொடக்க இசை பாடநெறி 2 பகுதிகளை கொண்டுள்ளது: நடத்துனர் பாடநெறி மற்றும் துணை பாடநெறி. இந்த பாடநெறிகளில் பங்கேற்க உங்களுக்கு முன் இசை பயிற்சி தேவையில்லை. நீங்கள் முன்னேறும் போது கவனமாக திட்டமிடப்பட்ட வரிசையில் இசை திறன்களை வளர்த்துக் கொள்வீர்கள். நீங்கள் நடத்துனர் பாடநெறியுடன் தொடங்க வேண்டும். முடிந்ததும் தாளங்கள் மற்றும் குறிப்புகளை படிப்பதற்கான அடிப்படை கொள்கைகளை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் பாடல்களை பயன்படுத்தவும் பல பாடல்களை வழிநடத்தவும் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். இசை துணை பாடநெறியை முடித்த பிறகு நீங்கள் இசையை படிக்கவும் விசைப்பலகை கருவிகளில் சில எளிய பாடல்களை வாசிக்கவும் முடியும். தொடக்க இசை பாடத்திட்டத்தை கிளைகள், வார்டுகள், பந்தயங்கள் மற்றும் வீடுகளில் கற்றலில் ஆர்வமுள்ள அனைவருக்கும், உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அல்லாத அனைவருக்கும் கற்பிக்க பயன்படுத்தலாம். பாடநெறி இலவசமாக இருக்க வேண்டும். கீழே பட்டியலிடப்பட்டுள்ள பொருட்களின் விலையை மட்டுமே செலுத்த வேண்டும். இசை நடத்தும் பாடநெறி தொகுப்பு 33619002. இசை நடத்தும் பாடநெறி கையேடு. இசை நடத்தும் பாடநெறி கேசட். இசை துணை பாடநெறி தொகுப்பு 33620002. இசை துணை பாடநெறி கையேடு. இசை துணை பாடநெறி கேசட் பாடல்களின் எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்பு 31249. தனித்தனியாகவும் கிடைக்கிறது. அட்டை விசைப்பலகை இசை குறிப்பு அட்டைகள். பை மின்னணு விசைப்பலகை 80377. வழக்கமான அளவிலான விசைகளுடன் 3 எண்மங்களை கொண்டுள்ளது மற்றும் அனைத்து பாடல்களையும் வாசிப்பதற்கு ஏற்றது. 5 வரி சாக்போர்டு 33131. கரும்பலகையில் தண்டுகளை வரைவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த பொருட்கள் உலகெங்கிலும் உள்ள விநியோக மையங்களில் விற்பனைக்கு கிடைக்கின்றன. தொடக்க இசை பாடநெறி அறிமுகம். ஸ்பானிஷ். La música ha sido siempre una parte importante de la adoración para los santos de los últimos días. Esta inspira y fortalece, brinda belleza y unidad, y permite expresar en forma singular los sentimientos con respecto al Evangelio. Muchos miembros de la Iglesia desean aprender a leer música, a dirigir los himnos y a tocar un instrumento de teclado. El objetivo del curso elemental de música es ayudarle a desarrollar estas habilidades. Al hacerlo, sentirá que está progresando, su vida mejorará y podrá servir en otras capacidades. El curso elemental de música consta de 2 partes: el curso de dirección musical y el curso de acompañamiento musical. Usted no necesita capacitación musical previa para participar de estos cursos, sino que a medida que avance, desarrollará habilidades musicales en un orden que fue planeado en forma cuidadosa. Usted debería comenzar por el curso de dirección musical. Una vez terminado, ya sabrá los principios básicos de la lectura de los ritmos y de las notas. Habrá aprendido a usar el himnario y a dirigir muchos de los himnos. Después de terminar el curso de acompañamiento musical,
Sabrá leer la música y tocar algunos himnos sencillos en instrumentos de teclado. El curso elemental de música puede usarse en ramas, barrios, estacas y hogares para enseñar a todos los que estén interesados en aprender, miembros y no miembros. El curso debe ser gratuito. Solo se deberá pagar el costo de los materiales, los cuales se señalan a continuación. Paquete del curso de dirección musical 33619-002. Manual del curso de dirección musical. Casete del curso de dirección musical. Paquete del curso de acompañamiento musical 33620-002. Manual del curso de acompañamiento musical. Casete del curso de acompañamiento musical. Versión simplificada de los himnos 31.249. También disponible por separado. Teclado de cartulina, tarjetas de notas musicales, bolsa. El teclado electrónico 80.377. Tiene 3 octavas con teclas de tamaño regular y es adecuado para tocar todos los himnos. Portatiza para 5 líneas 33.131. Usado para hacer pentagramas en la pizarra. Estos artículos están a la venta en los centros de distribución de todo el mundo. Introducción al curso elemental de MU con acento agudo BSI. நோக்கம் இசைக்கருவி பாடநெறி விசைப்பலகை இசைக்கருவிகளில் ஒரு பாடல் இசைக்கலைஞராக மாற உங்களுக்கு உதவும். இந்த பாடத்திட்டத்தை எடுப்பதில் உங்கள் இலக்குகளில் ஒன்று. சிம்பிளிஃபைட் வெர்ஷன் ஆஃப் தி ஹிம்ஸ் 31249 புத்தகத்தில் காணப்படும் பாடல் அமைப்புகளை வாசிக்க கற்றுக்கொள்வது. இந்த இலக்கை அடையும்போது உங்கள் வார்டு அல்லது கிளையில் ஒரு பாடல் இசைக்கலைஞராக பணியாற்ற நீங்கள் போதுமான அளவு தயாராக இருப்பீர்கள். இசைக்கருவி பாடநெறியின் இரண்டாவது நோக்கம் விசைப்பலகை இசைக்கருவியை வாசிக்க மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதாகும். பாடத்திட்டத்தை முடித்த பிறகு அதை மற்றவர்களுக்கு கற்பிக்க நீங்கள் தகுதி பெறுவீர்கள். இந்த கையேட்டின் இறுதியில் உள்ள பயிற்றுவிப்பாளர்களுக்கான வழிகாட்டி பிரிவில் இசைக்கருவி வகுப்புகளை கற்பிக்க உதவும் பொருட்கள் உள்ளன. உங்கள் புதிய விசைப்பலகை திறன்களில் நீங்கள் முழுமையாக நம்பிக்கை கொள்ளாவிட்டாலும் மற்றவர்கள் அவற்றை பெறுவதற்கு சர்ச் உங்களுக்கு உதவ வேண்டும். மற்றவர்களுக்கு கற்பிப்பது உங்கள் சொந்த திறன்களை மேம்படுத்தும் மற்றும் உங்களுக்கு அதிக நம்பிக்கையை தரும். இந்த பாடத்திட்டத்தை தொடங்குவதற்கு முன் இசை பயிற்சி தேவையில்லை. இருப்பினும் நீங்கள் முதலில் இசை இயக்கம் பாடத்திட்டத்தை எடுத்திருந்தால் அது மிகவும் உதவியாக இருக்கும். கூறுகள் இசை துணை பாடத் தொகுப்பில் பாடல்களை வாசிக்க கற்றுக்கொள்ள உதவும் பல உருப்படிகள் உள்ளன. கேசட் கையேட்டில் உள்ள பயிற்சிகளின் பதிவு செய்யப்பட்ட எடுத்துக்காட்டுகளை வழங்கும். இந்த கையேட்டில் கருப்பு சதுரங்களில் இணைக்கப்பட்டுள்ள எண்கள் கேசட்டில் உள்ள எண்ணிடப்பட்ட எடுத்துக்காட்டுகளுக்கு ஒத்திருக்கும். ஒவ்வொரு உதாரணத்தையும் கேட்டு புத்தகத்தில் உள்ள இசையுடன் பின்பற்றவும். பின்னர் கேசட்டில் இசைக்கப்படும் ஒவ்வொரு பயிற்சியையும் இசைக்க முயற்சிக்கவும். டேப்புடன் சேர்ந்து இசைக்க முயற்சி செய்யலாம். பதிவு செய்யப்பட்ட எடுத்துக்காட்டு மிக வேகமாக இருந்தால் கேசட் இல்லாமல் மெதுவாக பயிற்சி செய்யுங்கள். பின்னர் கேசட்டுடன் நீங்கள் பகுதியை வாசிக்கும் வரை படிப்படியாக வேகத்தை அதிகரிக்கவும். பாடல்களின் எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்பு 31249 என்பது வீட்டிலும் தேவாலயத்திலும் பாடல்களை பாடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய எளிய பாடல்களின் தொகுப்பாகும்.
ஒரு விசைப்பலகை கருவி கிடைக்காதபோது நீங்கள் படிக்கவும் பயிற்சி செய்யவும் அட்டை விசைப்பலகை உங்களுக்கு உதவும். ஒரு விசைப்பலகையில் ஒவ்வொரு நாளும் அல்லது முடிந்தவரை பயிற்சி செய்யுங்கள். முடிந்தவரை உண்மையான விசைப்பலகை கருவியை பயன்படுத்தவும். குறிப்பு அட்டைகள் குறிப்புகளை கற்றுக்கொள்ளவும் படிக்கும் குறிப்புகளை பயிற்சி செய்யவும் உதவும். குறிப்புகளை உடனடியாக அடையாளம் கண்டு அவற்றை விசைப்பலகையில் உள்ள சரியான விசைகளுடன் தொடர்புபடுத்த கற்றுக்கொள்வது முக்கியம். 2. இசை துணை பாடநெறி. Objetivo: el curso de acompañamiento musical le ayudará a capacitarse como acompañante del canto de los himnos en instrumentos de teclado. Una de sus metas al tomar este curso es aprender a tocar los arreglos de los himnos como se encuentran en el libro Versión simplificada de los himnos, 31.249. Cuando usted alcance esta meta, estará suficientemente preparado para servir como acompañante en su barrio o rama. Un segundo objetivo del curso de acompañamiento musical es capacitarle para que usted enseñe a otros a tocar un instrumento de teclado. Después de terminar el curso, usted estará calificado para impartirlo a otros. La sección de Guía para instructores, que se encuentra al final de este manual, incluye materiales que le ayudarán a enseñar las clases de acompañamiento musical. Aunque no sienta completa confianza en sus nuevas habilidades en el teclado, la Iglesia necesita de usted para ayudar a que otros las obtengan. El enseñar a otros mejorará sus propias habilidades y le dará mayor confianza. No se necesita tener capacitación musical previa para empezar este curso. Sin embargo, sería de mucha ayuda que tome primero el curso de dirección musical. Componentes: el paquete del curso de acompañamiento musical incluye varios elementos que le ayudarán a aprender a tocar los himnos. El casete le proveerá ejemplos grabados de los ejercicios del manual. Los números encerrados en cuadrados negros contenidos en este manual corresponden a los ejemplos numerados del casete. Escuche cada ejemplo y siga la música en el libro al mismo tiempo que la escucha. Después trate de ejecutar cada ejercicio tal como se hace en el casete. Usted puede tratar de ejecutarlo junto con la cinta. Si el ejemplo grabado es muy rápido, practique lentamente sin el casete. Entonces, aumente la velocidad en forma gradual hasta que pueda tocar la pieza con el casete. Versión simplificada de los himnos, 31.249. Es una colección de himnos sencillos que pueden utilizarse para acompañar el canto de los himnos en el hogar y en la iglesia. El teclado de cartulina le ayudará a estudiar y a practicar cuando no haya un instrumento de teclado disponible. Practique cada día o tan a menudo como le sea posible en un teclado. Cuando le sea posible, use un instrumento real de teclado. Las tarjetas de notas le ayudarán a aprender y a practicar la lectura de las notas. Es importante que usted aprenda a reconocer las notas instantáneamente y que las relacione con las teclas correctas del teclado. 2. Curso de acompañamiento musical. சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. இந்த மொழி பேசுனாலே இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இன்னைக்கு பார்த்த புக்ஸ் என்ன புக்ஸ்? கான்ஸ்லெட்ஸ் மேக்சின்ஸ் 27ஆம் கொடுக்கணும் புக்ஸாக. கார் டீவு ஃபினிஷ் ஆகி ஒரு மாதம் இதோட, இன்றைக்கி 10ஆம் தேதியோட. இன்றைக்கி எவ்வளோ பெனால்ட்டி இருக்குன்னு கேட்டு பார்த்து
பே பண்ணோம். வீட்டுக்கு வேறு பெயிண்ட் அடிக்கணும். மணலி சின்ன சேக்காடு வீட்டுக்கு இவ்வளோ வேலை இருக்குது. அவுட் சைடு மட்டும் பெயிண்ட் பண்ணிவிட்டு எதுவும் அந்த வேலைலாம் சுத்தம் பண்ணி செய்ய வேண்டிய வேலைகள் அதிகம். நல்ல மசாலா கே மறைவும் ஒரு காரமான சுவைக்கும் மிளகாய், ஆரஞ்சு தோல், கடற்பாசி மற்றும் எண் ஆகியவற்றையின் ஜப்பானிய கலவையான டோகோரோஷியா முயற்சிக்கவும். ஒரு சுவையான திருப்திக்கு ஏன் இதையும் தைம் மற்றும் ஆகியவற்றின் கசப்பான மத்திய கிழக்கு மசாலா கலவையான அதரை முயற்சிக்கவும். ஒரு நாட்டு சுவைக்கும் பெரும் சீரகம் மற்றும் கொத்தமல்லி போன்ற மசாலா பொருட்களின் எகிப்தின் கலவையான தூக்க வைக்கும் முயற்சியாகவும். காஜன் மசாலா பாப் போஸ்ட்ரி ஸ்ட்ரகல் போக்கன் பை ப்ரௌனிகள் ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பிக்கில் ப்ராக்ஸ் ஸ்ட்ரா. உங்கள் இனிய எந்த துன்பமும் இல்லை. அதன் மேல் நாங்கள் நினைத்தோம் முற்றிலும் தவறாக. முதல் தனத்தை திருப்பி தருவோம். அடுத்து கீழ் சுழற்சி 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு இருக்கும். அது சிறப்பாக இருக்கும் என்று லாரிஸ் கூறுகிறார். அடுத்த சுழற்சி 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது போல இருந்தது. ஃபர்பாஸ் உறுப்பினர்கள் அறிமுகம். நீங்கள் விரும்பும் கதைகள், நீங்கள் போன்ற எழுத்தாளர்கள், நீங்கள் விரும்பும் செய்திகள் மடல்களுடன் ஊக்கமளிக்கும் பிரீமியம் வீடியோ மற்றும் உறுப்பினர்களுக்கு மட்டுமான நிகழ்வுகள் அனைத்தும் மைஃபர்பாஸ் உடன் ஒரு இடத்தில் கண்டறியவும். Okay friends, bye.